நான் உமா. இன்னைக்கு சிறுதானிய பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிறுதானியத்தில் நான் வரகும் தினையும் வச்சு தான் பண்ண போகிறோம். தினை 1/2 கப்பு, வரகு 1/2 கப்பு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு வருதுங்க உளுந்து. தோல் நீக்கின நம்ம இட்லிக்கெல்லாம் போடுற உளுந்து தான் இது. அப்புறம் ஒரு 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. வெல்லம் பொடிச்சோம்னா இந்த ஒரு கப் அளவுக்கு வரும். இது நான் இது கூடவே அரைக்க போகிற வெல்லம். உங்களுக்கு கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் கொஞ்சம் கரையை விட்டுட்டு இந்த மாவு கூட சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுடலாங்க. அந்த சுடுறதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இதெல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு எல்லாம் அரைச்சி ஊற வச்ச பிறகு மறுபடியும் 2 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. 2 மணி நேரமாக 3 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பொங்கி வரும். நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்த்த மாட்டோம், அதனால் ஹெல்த்தியான பணியாரம். சரி, இதை நான் இப்போ ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இது நான் 2-3 தடவை கழுவினேன். இன்னொரு தடவை கழுவிட்டு அரைச்சிடலாம். இந்த வெல்லம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் நான் அடை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ரெசிபி வீடியோ இன்னொரு நாள் போடுறேங்க. இப்போ மாவு நல்ல 3 மணி நேரம் புளிச்சிருச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க, ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது போடுறேன். போதும், மிக்ஸ் பண்ணிடலாம். இனி நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நான் பனியார சட்டி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஊற்றலாம். ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிட்டு அப்புறம் எண்ணெய் தேவையில்லைங்க, கொஞ்சம் எண்ணெயிலே பண்ணிடலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். நான்ஸ்டிக்கு தான், இருந்தாலும் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா. மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சோடா உப்பு எதுவுமே போடல, அப்பவும் பொங்கி வருது பாருங்கள். சிறுதானியம் சீக்கிரம் புளிச்சிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. லதா மேம், நீங்கள் இனிப்பு பணியாரம் கேட்டிருந்தீங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மேம். பாருங்க, நல்லா வருது பாருங்கள்.
நான் அடுத்த தடவை ஊற்றும்போது இந்த அளவுக்கு எண்ணெயே தேவையில்லைங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் எடுத்துறேங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயிலே பண்ணிடலாம். நல்லா வருங்க. ஒரு தடவை நல்லா சூடாகி எண்ணெய் காஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை இருந்து எண்ணெய் தேவையில்லைங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. சீக்கிரம் ஆயிடும். மூடி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இன்னும் ஊற வச்சு அரைக்கிற நேரம் தாங்க, அவ்வளோதான். அரைச்சி புளிச்சோம்னா ஆயிடுச்சு. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஆயிடுச்சு பாருங்க, ஒட்டாமல் நல்லா வந்துச்சு. நான் இந்த எண்ணெயை எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்தது ஊற்றி காமிக்கிறேன். இந்த எண்ணெய் ஃபுல்லாக வடியட்டுங்க. பாருங்கள், எல்லா எண்ணெயும் எடுத்தாச்சு. இனி ஊற்றலாங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். இனி நான் மோஸ்ட்லி சோடா உப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷனை எனக்கு கமெண்டாக கொடுங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெண்டு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. எண்ணெயில் இருந்தால் சீக்கிரம் திருப்பி போட முடியும், நிறைய எண்ணெய் இருந்தால். இது கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும்போது நம்ம சுற்றி எடுத்து விடணும், அவ்வளவுதான். வந்துடும் பாருங்க, வந்துச்சு. ஸ்லிம்மிலே வச்சுருங்க. எல்லாமே நல்லா வருது. இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் நம்ம சுட்டு எடுத்துடலாம். எல்லாமே நல்லா வேகட்டும். கொஞ்சம் இப்போ எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதாங்க. எண்ணெய் இருந்தால் எண்ணெய் காயும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வெந்துடும். இப்போ பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் கலரும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும் எண்ணெயில், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டு பண்ணலாம். அப்போ இந்த மாவெல்லாம் வெந்துடும். கொஞ்சம் ஒரு 5-6 செகண்டு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும் வேகறதுக்கு, அவ்வளோதான். வேகட்டும்.
இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஒட்டில் பாருங்கள். இதோ வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி எடுத்தால் போதுங்க எல்லாமே. இப்போ நான் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. 34 பணியாரம் வந்துச்சு மொத்தமாக. குட்டி குட்டியாக இருக்குது, இருந்தாலும் ஒன்று நல்லா வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.